அதை விட்டுட்டு ஆத்தாட கூட உயிரோட வந்தா என்ன பண்றது, அவ வாழ்க்கைக்கு என்ன ஆதாரம்னு அவளுக்கு நியாயம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுல நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அப்பச்சா என்ன பேசிட்டு இருக்க நீ? ஏய் முத நீ வாய மூடுறா. இங்க நடக்கிற பிரச்சனைக்குலாம் முத காரணமே நீதான். அவனுக்கு பிடிச்சிருக்கு, அதனால கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். அதனால உனக்கு என்னடா பிரச்சனை? ஓஹோ அப்படியா? அப்ப அவனுக்கு பிடிச்ச பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைங்க, நல்லா இன்னும் சந்தோஷமா இருப்பான். என்னடா என்ன மறைக்கிற? உண்மையத்தானே சொன்னேன். எனக்கு பிடிச்சிருக்க பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த ஊர்ல பொண்ணே இருக்காது. ஏய் விஷ்ணு, பாரு பார்த்தா இதெல்லாம் நியாயமே கிடையாது. நீ ஒரு பெரிய மனுஷி, நீ எங்க எல்லாத்துக்கும் உதாரணமா இருக்கணுமே தவிர அவன் பேரை செஞ்ச தப்புக்கெல்லாம் ஒத்து ஒதுக்கிட்டு இருக்க கூடாது. என்னடா பண்ணணுங்கற? என்ன பண்ணணுங்கற? நல்ல வேளை இந்த கிழவி வந்ததுனால நான் நினைச்ச வேலை ஈஸியா முடிஞ்சிடும். என்னதான் இந்த கிழவிக்கு கஞ்சி ஊத்தலனாலும் பரவாயில்ல, நமக்கு சாதகமா தான் பேசுது. ஆத்தோட அடிச்சிட்டு போனவள கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றியா? அப்படி மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்க, உன் அண்ணனுக்கு ஆயுசுக்கும் கல்யாணமே நடக்காது. நம்ம ஊர் ஆத்துல அடிச்சிட்டு போனவங்க யாருடா கிடைச்சிருக்கா? பார்த்தா இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல, நான் சொல்லிட்டேன். உன் பேரை செஞ்சது தப்புதான். அப்பா என்னடா தப்பு? அவனுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இப்ப அதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. போனவ போயிட்டா, இனிமே போனவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் என்ன அவசியமும் இல்ல. உன்னை ஆத்தோட போய் சாகடிக்குது, இன்னொன்னு உயிரோட இருந்து சாகடிக்குது. இவ்வளவு அன்னைக்கே தலைமொழிக்கு தொலைடானா கேட்டானா? என் பேச்சு அன்னைக்கே கேட்டிருந்தா இன்னைக்கு வீடு நிறைய கலகலன்னு பேரம் பத்தி சத்தமா கேட்டிருந்திருக்கும். போடு போடு, அப்படி போடு அருவா. கிளவி 4 வார்த்தை கேட்டாலும் நாக்கப்படுங்கிற மாதிரி நறுக்குன்னு தான் கேக்குது. இப்படி 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாதான் இனிமே யார் பஞ்சாயத்துக்கும் போக மாட்டாரு இந்த ஆளு. இந்த மலடிச்சிருக்க முத தலைமொழிக்கு தொலைடா, அப்படின்னாதான் இந்த வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் ஒழியும். அம்மா இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்கா? தேவையில்லாம எதுக்காக இப்ப அவளை இழுக்கிறா? இந்த பிரச்சனைக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? புருஷன படாட்டி பெருசா காத்து வாங்கிட்டு வந்தீங்களே, அப்ப என்ன சம்பந்தம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா தேவையில்லாம எல்லா பிரச்சனையிலயும் அவளை இழுத்து பேசாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? ஏங்க நான் கிளம்புறேன். கிளம்புடி கிளம்பு. நீங்க 2 பேரும் கிளம்புனதா இங்க இருக்க பிரச்சனை எல்லாம் போயும். சும்மா சும்மா மலடிச்சிருக்க அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அவ என்னமோ குழந்தைய பெற்றாத மாதிரி பேசிட்டு இருக்கா. உனக்கு 2 குழந்தைய பெற்றா. ஆனா என்ன பண்ணி தலைக்கிறது? எங்க துரதிருஷ்டவசம் உன்கிட்ட எல்லாம் பேச்சு கேட்கணும்னு கடவுள் எங்க தலையில எழுதி வச்சிருக்காரோ என்னமோ. ஆமாடா, என்ன பார்த்தா இப்படிதான் பேசுறியே? இந்த ரோசத்துக்குலாம் ஒண்ணும் குறைச்சல. அப்பதா என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? நீ எதுக்காக இப்ப தேவையில்லாம பெரியமாவை இழுத்து பேசிட்டு இருக்க? உன் பேரனை தட்டி கேட்க உனக்கு துப்பு இல்ல? நீ பெருசா பேச வந்துட்டியாக்கோ. நீ வாய மூடுடா. என் பேரை செஞ்சதே சரிதான். இதுல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது. ஆனா போயிட்டா பெருசா வக்காலத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க 2 பேரும். அச்சி போவாங்கட்டு. ஏங்க வாங்க போலாம். இதுக்கு மேல இங்க நின்னு அசிங்கப்படணுமா என்ன? இனிமேல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? யாரோட தலையெழுத்தையும் யாராலையும் மாத்த முடியாது. ஆனா ஒண்ணு, அந்த புள்ள மட்டும் உயிரோட வந்துச்சு, அப்புறம் இந்த ஊருக்குள்ள ஒரு கொலவரமே நடக்கும். விஷ்ணு நாங்க கிளம்புறோம். பெரியப்பா இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணாம்? என்ன நியாயம் கிடைக்கணும்? நாங்க என்ன கொலை குத்தமா பண்ணோம்? கல்யாணம் தானே பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த ஊர் உலகத்துல யாருமே இப்படி கல்யாணம் பண்ணவே இல்லையா என்ன? கல்யாணம் பண்ணிருக்காங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா உங்கள மாதிரி மத்தவங்க கூடிய கெடுத்துட்டு யாரும் கல்யாணம் பண்ணல. பாருங்க, இவன் இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. அத சொல்றதுக்கு நீ யாருடா? உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமையை எனக்கு இருக்கு. நானும் என் பொண்டாட்டியும் இங்கதான்டா இருப்போம். அவன் இந்த வீட்டை விட்டா எங்கடா போவான்? அவங்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்க? இங்கதான் இருப்பாங்க, என்னடா பண்ணுவ? அப்ப சரி, உங்களுக்கு ஒரு பிள்ளைதான் நினைச்சுக்கோங்க, இன்னொரு பிள்ளை செத்து பாச்சு நினைச்சுக்கோங்க. இவன் இருக்க இந்த வீட்டுல இன்னும் 1 நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். விஷ்ணு என்னடா பேசிட்டு இருக்க நீ? விஷ்ணு என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ எதுக்காக இந்த வீட்டை விட்டு போகணும்? இல்ல பெரியப்பா, இதுக்கு மேல நான் இவங்க கூட இருந்தேன்னா இவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிரும். இவங்க தான் மனுஷ ஜென்மமே கிடையாது. இவங்க கூட இருக்க எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. விஷ்ணு இதெல்லாம் சரியா இல்ல, நான் சொல்லிட்டேன். விஷ்ணு நில்றா. விஷ்ணு நில்லு. விஷ்ணு இருக்க பிரச்சனையில நீ வேற ஏன்டா? நல்லா வருவீங்களே, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு நல்லா தொட்டிலையே ஆட்டி விடுறீங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? பின்ன நீ இங்க வராம இருந்தா நானே எல்லாத்தையும் சமாளிச்சிருப்பேன், அவனையும் சமாளிச்சிருப்பேன். தேவையில்லாம அந்த துளசிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்ததுனால தானே இப்ப என் குடும்பம்
ஆச்சு. என் பையனும் வீட்டை விட்டா போயிட்டான். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? உங்களுக்கு தான் பிள்ளை இல்ல, எங்களையாவது நிம்மதியா இருக்க விட வேண்டியதானே? ஐயா, அம்மா, எல்லாரும் வாங்க. நம்ம வீட்டுக்கு எதிரா பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க. என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்தா? ஆமாமா, பஞ்சாயத்து தான் கூட்டி இருக்காங்க. பஞ்சாயத்து கூட்டினது யார் மணி? அதுவும் நம்ம வீட்டுக்கு எதிரா பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? யார் பஞ்சாயத்தை கூட்டினது? என் குடும்பத்துக்கு எதிரா பஞ்சாயத்தை கூட்டுற அளவுக்கு அப்படிங்க என்ன நடந்து போச்சுன்னு பெருசா பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க. பஞ்சாயத்தை யார் கூட்டினது மணி? ஐயா, எல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். வெற்றியும் பூமாரியும் தான். என்னது? வெற்றியும் பூமாரியுமா? என்னன்னு சொல்றீங்க? ஆமாமா, நம்ம வெற்றி தம்பியும் பூமாரி பிள்ளையும் தான் பஞ்சாயத்தை கூட்டி இருக்காங்க. சந்தோஷமா? இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இதுதான்டா, இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன். அதுக ரெண்டத்தையும் தலைமுடியோட எங்கிட்டாச்சும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துறேன்னு. கேட்டியா நீ? இப்ப பாத்தியா, நம்ம குடும்பத்துக்கு எதிராவே பஞ்சாயத்தை கூட்டி வச்சிருக்காங்க. என்ன பெரியப்பா இதெல்லாம்? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு நம்ம குடும்பத்து மேல பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு? என்ன உரிமை இல்ல? அவன் என் புள்ள, அவனுக்கு பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தப்பு உங்க மேல, அதனால பஞ்சாயத்தை கூட்டினதுல எந்த தப்பும் கிடையாது. வா போலாம். என்னங்க அது வந்து? வா போலான்னு சொன்னேன். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்க மகனோட புள்ளன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு வார்த்தை வரல. எவனோ ஒருத்தன் எங்க இருந்து வந்தானோ அவன் எல்லாம் என் குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்கான். அப்படி என்ன நாங்க இல்லாத தப்பு பண்ணிட்டோம்? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், அது ஒரு குத்தமா? ஊரு புறம் அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னு கரைச்சு கொட்டுறாங்க. என் பிள்ளைக்கு அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறது குத்தமா என்ன? சரி விடு, எதுக்காக இங்க நின்னு கத்திட்டு இருக்க? நீ கத்துறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எதுவா இருந்தாலும் பஞ்சாயத்துல போய் பாத்துக்கலாம். இதுக்கு மேல என்னத்த நான் பார்க்கணும்? ஊரு பூரா அசிங்கப்படுத்தியாச்சு, இதுக்கு மேல நான் என்னத்த பார்க்கணும்? விடுங்க மதனி, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். ஆத்தோட ஆத்தா போனவ திரும்ப வரப்போறாளா என்ன? அப்படியே திரும்பி வந்தாலும் சொத்தெல்லாம் நம்ம பேர்ல திருப்பி கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எவன் என்ன செய்யறான்னு ஒரு கை பாத்துடலாம் வாங்க. அதுக்காக இப்படியா? இன்னைக்கு தான் கல்யாணம் ஆன புது பிள்ளைங்க இதுங்களை கூட்டிட்டு பஞ்சாயத்துன்னு அலையணுமா என்ன? விடுங்கம்மா, பாத்துடலாம். பிரச்சனைன்னு வந்தா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்க போங்க மணி, நாங்க வரோம். சரிங்கம்மா. சரி, நான் முன்னாடி போறேன். நீங்க பிள்ளைங்களுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் கூட்டிட்டு வாங்க. சரி. ஏன் அழத்தை, இந்த விஷயம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுமோன்னு எனக்கு தோணுது. ஆமா, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ? கொஞ்ச நாள் ஆறப்பட்டு கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம். விடுங்க மதினி, எல்லாம் நீங்க கொடுத்த ஐடியா தானே. என்ன பண்றது? சூட்டோட சூட்டா எல்லாத்தையும் ஒளிச்சு விட்டுறணும். இப்ப யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்ப என்ன பிரச்சனைனா, நாம சொத்தை எழுதி வாங்கினதுதான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அவளை கொன்னது கூட யாருக்கும் தெரியாது. ஐயோ மதினி, பைய பேசுங்க. நீங்க மட்டும் கோவத்துல பேசுறேன்னு யாரும் எதையும் கேட்டுட்டு போய் அப்புறம் திரும்ப இது ஒரு பஞ்சாயத்து ஆயிரப்போகுது. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அவளை நம்ம தான் கொண்டோன்னு யாருக்கும் தெரியாது. அது தெரியாத வரைக்கும் நமக்கு நல்லது. அது தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் நமக்கு சங்குதான். டேய் கதிரு, கேட்டுச்சுல? கேட்டுச்சுமா. பஞ்சாயத்துல வந்து நீங்க எதுவும் பேச வேணாம். எல்லாத்தையும் நானும் அத்தையுமே பேசிக்கிறோம். சரிம்மா. கோவத்துல எதுவும் வாயக்கிய திறந்துடாதடா. அப்புறம் அவ்வளவுதான், நமக்கு தான் பிரச்சனை. உனக்கும் புரியுதுல ரோகிணி? புரியுது அத்தை. பாரு ரோகிணி, உனக்கு தான் சொல்லிக்கிறேன். நீ ரொம்ப கோவப்படுறதுனால நமக்கு தான் பிரச்சனை. விஷ்ணு ஏதோ பேசினான்றதுக்காக நீ எது தத்து பேசினதுலே எனக்கு தெரியுது நீ எவ்வளவு கோவப்படுறான்னு. பின்ன என்னமா கொலை பண்ணா அப்படி இப்படின்னு? அதுதானடி உண்மை. அவளை கொலை பண்ணிட்டு தானே கல்யாணமே பண்ணிருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாவே ஹேண்டில் பண்ணணும், புரியுதுல? அதுக்காக கொலை பண்ணு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா யாருக்கு தாமா கோவம் வராது? அப்படியே நம்ம கோவப்படாம இருந்தோம்னா நம்ம மேலதான் அவங்களுக்கு சந்தேகமே வரும். அதனாலதான் கோவப்பட்டேன். சரி சரி, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது ரோகிணி. ஆனா பஞ்சாயத்துல மட்டும் வந்து எதுவும் வாய திறந்துடாதீங்க. எதுவா இருந்தாலும் நாங்களே பாத்துக்கிறோம். சரிங்க அத்தை. அதுக்கு எதுக்கு நாங்க பஞ்சாயத்துக்கு வரணும்? பேசாம இங்கே இருந்துட்டா? ஆமாமா, நாங்க வந்து பஞ்சாயத்துல எதுவும் பேச போறது இல்லையே. இல்லடா, நீ வந்துதான் ஆகணும். இல்லம்மா, நான் பஞ்சாயத்துக்குலாம் வரல. எதுவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க. எனக்கு டென்ஷன் தலைக்கு மேல இருக்கு. நான் வந்து கோபத்துல ஏதாவது பேசி விட்டுருவேன். அந்த வெற்றியெல்லாம் யாரு? அவனுக்குலாம் நம்ம பணிஞ்சு பேசணுமா என்ன? அவெல்லாம் நமக்கு எதிரா பஞ்சாயத்தை கூட்டியிருக்கானே, அதுதானே எனக்கு ரொம்ப ஆத்திரமா இருக்கு. எங்க இருந்தா வந்த அனாதை பையன் அவெல்லாம் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கான் பாரு. எல்லாம் உன் பெரியப்பா குடுக்கற இடம்டா. பாத்தேல நீயே? அவன் என் புள்ள அப்படித்தான் பஞ்சாயத்தை கூட்டுவான்னு திமிரா பேசிட்டு போறாரு. இப்படி இருக்க மனுஷங்கிட்ட என்னத்தடா பேசுறது? அம்மா,
புள்ள புள்ளன்னு சொல்லிட்டு சுத்திட்டு திரியிறாரு. அப்புறம் சொத்து எத்துல எதுவும் பிரச்சனையாயிராம பாத்துக்கோங்க. அதெல்லாம் விட்டுருவேனா என்ன? இதுக்காகத்தான் நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன். அப்படி இருக்கும்போது அடுத்தவனுக்கு இந்த சொத்தை அள்ளி கொடுக்க விட்டுருவேனா என்ன? டேய் வெற்றி, என்னடா இது? எதுக்காகடா இப்ப பஞ்சாயத்தை கூட்டினீங்க? அதுவும் நம்ம குடும்பத்துக்கு எதிராவே என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? பூமாரி, நீ எல்லாம் சின்ன பொண்ணு, இல்ல வரவே கூடாது. நீ எதுக்காக இவன் கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்க? ஐயோ அம்மா, உங்களுக்கு சொன்னாலாம் புரியாது. புரியுற நேரம் வர வரைக்கும் உங்களுக்கு புரியாம இருக்கதே நல்லது. எல்லாமே நல்லதுக்காகத்தான். நீங்க யார நினைச்சும் பயப்பட வேணாம். ஏய் வெற்றி, என்னடா அதெல்லாம்? சின்ன பிள்ளை அவளே சொல்றா, இனிமே நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? எனக்கு ஒன்னும் புரியலடா. சின்ன பிள்ளைங்கடா நீங்க. எதுக்காக இப்ப பஞ்சாயத்தை கூட்டினீங்க? என்கிட்ட எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. அம்மா பொறுமையா இருங்க, எல்லாரும் வரட்டும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி விவரமா சொல்றோம். என்னடா இது? ஏய் விஷ்ணு, நீயும் என்னடா இந்த பக்கம் வந்து நின்னுட்டு இருக்க? பெரியம்மா, நியாயம் எந்த பக்கமோ அந்த பக்கம்தான் நானும் இருப்பேன். அண்ணே, என்னடா இதெல்லாம்? என்ன நடக்குது? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா என்ன? எனக்கும் ஒன்றும் புரியலம்மா. நானே பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு நானும் போய் சேர்ந்துடலாமான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல இந்த பிள்ளைங்க வந்து பஞ்சாயத்தை கூட்டி இருக்குன்னு சொல்லுதுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. அண்ணே, மனசை விட்டுறாதீங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். இனிமே நடக்கிறதுக்கு என்னமா இருக்கு? என் பிள்ளையே போயிருச்சு. ஆறு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னம்மா? அவன் யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு போறியா? எப்படியும் போயிட்டு போறியா? இனிமே என் பொண்ணை வந்து திரும்ப கேட்கவா போற? மாமா, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மனசை விட்டுறாதீங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். இனிமே நடக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? அண்ணே, மனசை விட்டுறாம இருங்கண்ணே. நம்ம துளசிக்கு எதுவும் ஆயிருக்காதுன்னு நம்புங்க. ஆமாமா, துளசி அக்காக்கு. மாதிரி நீ பேசாம இரு. சரிண்ணே. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும்